திண்டுக்கல் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா. திண்டுக்கல் மேற்கு அசோக் நகர் பகுதியில் 40 ஆண்டுகளாக அமையப்பட்டிருந்த ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா 40 ஆண்டுகளுக்கு பிறகு முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் திண்டுக்கல்லில் நகரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள், பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கும்பாபிஷேக விழாவினை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருந்தனர். திண்டுக்கல் தொழிலதிபர் எஸ்கேசி நிறுவனத்தாரின் எஸ்கேசி குப்புசாமி அவர்களால் இந்த மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கள் மீது கும்பத்தின் மீது நீர் ஊற்றப்பட்டவுடன் புனித நீர் தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்ய பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது. விழா ஏற்பாடுகளை எஸ்கேசி நிறுவனர் குப்புசாமி மற்றும் எஸ்கேசி சண்முகம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். முருகப்பெருமானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை. சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள், சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள். அரகரம் பாடுங்கள் வருவதை பாருங்கள், அரகரம் பாடுங்கள் வருவதை பாருங்கள். சந்தனுக்கு